ஹாய் கைஸ், இந்த வீடியோல ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ChatGPT அதாவது OpenAIன்ற ஒரு வெப்சைட் மூலமா நமக்கு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல நம்ம கேட்டா நமக்கு பதில் கிடைக்கும். இது ஆண்ட்ராய்ட்ல மட்டும் இல்லாம பிசில நீங்க ChatGPTன்னு கூகுள்ல சர்ச் பண்ணா போதும் openai.comனு ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேட்குற எந்த ஒரு கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஸ்கூல் காலேஜஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக இந்த OpenAIல கேட்கும்போது அது உடனே உங்களுக்கு ஆன்சர்ஸை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் குள்ள போனதும் நீங்க உங்களோட மொபைல் நம்பர் இல்ல மெயில் அட்ரஸை நீங்க ஆட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க கேட்கிற கேள்வி கூட இதுல ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. ஒன்னு உங்க வாட்ஸ்அப்ல கோட் நம்பர் சென்ட் பண்ணலாமா, இன்ஸ்டடா உங்களோட டைரக்ட் எஸ்எம்எஸ்ல சென்ட் பண்ணலாமான்னு. உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருந்தா டைரக்டா சென்ட் கோட் வியா வாட்ஸ்அப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப்க்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண உடனே இங்கே செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ChatGPTல உங்களோட டேட்டா எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகுதுன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணலாம். ஸோ அதை அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும், அதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஒரு சில நொடிகள்லயே இங்கே நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பிளாகிங் பண்ணுறவங்க இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட காலேஜ் இல்லை ஸ்கூலில் ஏதாச்சும் எஸ்ஏ ரைட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை ஓன் கண்டென்ட்டை கிரியேட் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டாப்பிக்கை இங்கே சர்ச் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஒரு சில நொடிகள்லேயே உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த chat.openai.com என்ற இந்த வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஹவு டு பில்ட் ஏ மொபைல் ஃபோன்ன்றது தான். ஸோ இதில் ஸ்க்ராப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மொபைலில் எந்த அளவுக்கு ரெடி பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலான்றதும். ஸோ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்க முடியும். ஸோ இது உங்களோட அசைன்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பிளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் பிளாகிங் பண்ணணுமோ அந்த கொஸ்டினை நீங்கள் டைரெக்டாக இங்கே கேட்டால் போதும், அதுக்கான ஆன்சரை இந்த OpenAI உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட பிளாகிங் வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணியும் மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸ் இல்லை சயின்ஸில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இங்கே கேட்கலாம். நீங்கள் யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஐ நீட் எ கண்டென்ட் ஃபார் டெக் வீடியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கண்டென்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயமான கண்டென்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த வேணும்னாலும் எடுத்து நம்ம வீடியோவாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிக் பேங் தியரி அப்படின்னு டைப் பண்ண உடனே அந்த தியரியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டைப் ஆகி கொடுத்துரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப லாங்காக டைப் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்டாப் ஜெனரேட்டிங்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும், உடனே அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ரீஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்க ஆன்சர்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரமாக டைப் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபீட்பேக்கை இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ அது மூலயமா அவங்க இந்த OpenAI.com இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ஃபீட்பேக்கையும் கொடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸும் இங்கே டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிடும். ஸோ நீங்கள் அதை எப்படி டெலீட் பண்ணுறதுனா, இங்கே டெலீட் பட்டனை கிளிக் பண்ணி எஸ் ஆர் நோ கொடுத்தீங்கன்னா போதும், டைரெக்டாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் டெலீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.